அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசு பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன் 2024 காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் ராசியான சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்ம ராசி, உங்கள் ராசிநாதன் சூரியன் எங்கே இருக்கார்? 7ஆம் இடத்துல சனியோட வீட்டில் இருக்கார், அதாவது கும்பராசியில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மகர ராசியில் இருக்காங்க. 8ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் இருக்காங்க. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு மேச ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். மார்ச் மாதம் 8ஆம் தேதி சுக்கிரன் மற்றும் புதனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும், அதாவது உங்கள் ராசிநாதனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் சூரியன் 7ஆம் இடத்துல சனியோடு இருக்காருங்க. அது நல்ல ஒரு அமைப்பு கிடையாது, சரிங்களா? ராசிநாதன் வந்து உங்கள் சொந்த வீட்டை ராசிநாதன் வந்து ராசியை பார்த்தாலும் சனியோட சேர்ந்துருக்கிறது தப்பு தான். அப்போ ராசிநாதன் சனியோட சேர்ந்துருக்கிற ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் ராகுவோட போய் சேர்றார். குழப்பங்கள் இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழப்பங்கள் இருக்கும். இது எல்லாம் மீறி உங்களுக்கு பார்த்திங்கன்னா குருவோட பார்வை உங்களை சமாளிக்க வைக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 9ஆம் இடத்துல குரு இருக்கார், உங்கள் ஜென்ம ராசி பார்க்குறாரு. அப்போ நீங்கள் போய் இருட்டுக்குள்ளே மாட்டிக்கிறீங்க, சனியோடையும் ராகுவோட போய் மாட்டிக்கிறீங்க. உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படுது. அப்போ குருவோட பார்வை விழுக்கிறதுனால ஒரு 50% தப்பிச்சுக்குவீங்க இந்த மாதம். ஒரு 50% குழப்பம் இருக்குங்க, சரிங்களா? அதனால் யாரையும் நம்ப வேண்டாம். பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரைக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது சிம்மராசி நேயர்களுக்கு. என்ன காரணம்னா ராசிநாதன் 7ஆம் இடத்துல போய் உங்களுக்கு சனியோட சேர்றார். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும். வீட்டுக்குள்ளேயே கருத்து வேறு, வீட்டுக்குள்ளேயே ஒரே வீட்டிலேருந்து பாருங்கள் தனித்தனி பிரிஞ்சவங்க இருப்பாங்க. இதெல்லாம் பாருங்கள் அவங்க ஜாதகத்தில் வந்து இந்த 7ஆம் இடம் கெட்டு போயிருக்கும். 7ஆம் அதிபதி குடும்பஸ்தானம்லாம் கெட்டு போயிருக்கும். அதே மாதிரி தான் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி சூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். என்ன பிரச்சனைன்னே தெரியாது, திடீர்னு பிரச்சனை வரும், காரணமே இல்லாமல் பிரச்சனையாகும், சரிங்களா? அதனால் கணவன் மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கருத்து வேறுபாடு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, எச்சரிக்கை, கவனமாக இருங்க. கூட்டுத்தொழில், முக்கியமாக சொல்லப்போனால் கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் விதண்டவாதம் பண்ணி பிரச்சனை பெருசுப்படுத்திக்க வேண்டாம், அமைதியாக இருங்க, சரிங்களா? எல்லாமே உங்களால் சமாளிக்க முடியுங்க. குரு பார்க்குறார். குரு உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் பார்வையை உங்கள் ஜென்ம ராசி பார்க்குறதுனால உங்களால் சமாளிக்க முடியும், சரிங்களா? அந்த குருவும் பார்க்கலைன்னா தான் பிரச்சனை அதிகமாக இருக்கும் இந்த மாதம். அந்த குரு பார்க்குறதுனால ஒரு 50% தப்பிச்சுக்குவீங்க இந்த மாதம், சரிங்களா? உங்கள் ராசிக்கு வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார், 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா பொதுவாக வந்து சிம்மராசிக்காரங்க பாருங்கள் ஆளுமை திறன் கொண்டவங்களாக இருப்பீங்க, அதிகாரம் செய்வீங்க, அடுத்தவங்களை வழி நடத்துவீங்க. நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும், நம்ம தான் அடுத்தவங்களை வழி நடத்தணும், நம்ம ஒரு லீடர் மாதிரி இருக்கணும்னு நினைப்பீங்க. நிறைய சிம்மராசி நேயர்கள் பாருங்கள் அதிகார பதவியில் இருக்கீங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க, உங்களுக்கு கீழே 10-20 பேர் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, இது எல்லாமே இருக்கீங்க. நிறைய சிம்மராசிக்காரங்க இருக்கீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரமாக இருக்கட்டும், மக நட்சத்திரமாக இருக்கட்டும், இல்லை உத்தர நட்சத்திரமாக இருக்கட்டும். பொதுவாகவே சிம்மராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை வழி நடத்தக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். இறக்க குணம் இருக்கும், கோவம் இருக்கும். கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பொதுவாக சிம்மராசி நேயர்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணம், கோவக்காரங்களாக இருப்பாங்க. அந்த கோவ குணம் இருந்தாலும் அந்த அன்பு பாச இறக்க குணமும் உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இறக்கப்பட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாந்துட வேண்டாம், கவனமாக இருங்க. ஏன்னா ராசிநாதன் சனியோடையும் ஆரம்ப பகுதி இருக்கார். அதுக்கப்புறம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ராகுவோட மீன ராசிக்கு போய் சேரனால சில குழப்பங்கள் ஏற்படும். யோசிச்சு நிதானமாக யோசிச்சு முடிவெடுங்க. இதெல்லாம் உங்களால் கண்டிப்பாக முடியும். ஏன்னா காரணம் குருவோட பார்வை உங்கள் ராசி மேலே விழுகிறதுனால நிச்சயமாக இந்த மாதம் உங்களால் சமாளிக்க முடியும், சரிங்களா? பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. பண விஷயத்தில் குடும்ப விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசுகிற பேச்சில் கவனமாக இருங்க, சரிங்களா? வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்காதீங்க, அது உங்களால் காப்பாற்ற முடியாமல் போயிடும். இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் குரு யோகமாக இருக்கார். அருமையான ஒரு அமைப்பில் யோகஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். உங்கள் ராசி பார்க்குறார். உங்கள் ராசிக்கு வந்து 3ஆம் இடத்தை துலாம் ராசி பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பாருங்கள் 9ஆம் பார்வையாக தனுசு ராசி பார்க்குறார். நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு, சிம்மராசி நேயர்கள் இந்த மாதம் வந்து பாருங்கள் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தூர பிரயாணம்
சிறுதூர பிரயாணமாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியூர் பிரயாணமாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு பிரயாணமாக இருந்தாலும் சரி, பிரயாணங்கள் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். பிரயாணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சரிங்களா? பிஸ்னஸ்க்காக நீங்கள் வெளியூர் போகலாம், வெளிநாடு போகலாம், அதேமாதிரி சொந்த வேலைக்காக விஷயமாக போகலாம், இல்லை படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாருங்கள் வெளியூர் வெளி மாநிலம் போகலாம், அல்லது வெளிநாடு போகலாம். இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக அமையும். சரிங்களா? நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்குங்க. சரிங்களா? அதனால் கவலையப்படாதீங்க. ராசிநாதன் வந்து கெட்டு போயிட்டாருங்கிற ஒரு கவலை, ஒரு வருத்தம் ஒரு சில பேருக்கு இருக்க தான் செய்யும். அதையும் மீறி குருவோட பார்வை உங்களை சமாளிக்க வைக்கும், உங்களை ஈடுகட்ட வைக்கும். சரிங்களா? உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 9ஆம் இடத்துல இருக்க குரு வந்து தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் விலகும். தந்தை வழி உறவினர்கள் உங்கள் சொந்தக்காரங்க மூலமாக ஏதோ சில உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக இருக்குது. வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கீங்க. வேலை இல்லாமல் நிறைய பேர், அதை வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசி நேயர்கள் இருக்கீங்க. இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த மாதம் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு யார்? 3ஆம் அதிபதி சுக்கிரன் மற்றும் பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து பாருங்கள் 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியோட வீட்டில் போய் சேர்றதுனால சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போய் சேர்ந்து உங்கள் சனியோட சேர்க்கை ஏற்படுறாரு. சனியோட சேர்க்கை ஏற்படுறதுனால சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. கவனமாக கேர்ஃபுல்லாக இருங்க. சரிங்களா? புதுசாக ஆரம்பிக்கிறவங்க கவனமாக இருங்க. இதுக்கு மேலே சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க முதலீடு போகிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நீங்கள். சரிங்களா? அதனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எதில் முதலீடு போடுறீங்க, எதில் நம்ம முதலீடு போடணும், எதில் முதலீடு போடக்கூடாது, அதெல்லாம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நீங்கள் சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை கடைசி வரைக்கும் வேலைக்கு தான் போகணுமா, அதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் தீர்மானிக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதம் பணம் வரும். சரிங்களா? பணம் வரும். பண வர பற்றாக்குறையெல்லாம் இருக்காது. அந்த பணத்தை தக்க வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. வெளியே ஆள்கிட்ட கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இறக்கப்பட்டு நீங்கள் ஒரு சில பேர்கிட்ட கொடுத்து ஏமாந்துருவீங்க. வெளியே பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா வராது. சரிங்களா? அதனால் கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ல் கேது இருக்கார். பணத்தட்டுப்பாடு கொடுக்குறாரு, பணத்தட்டுப்பாடு கொடுப்பாருங்கிற மாதிரி காமிக்குது. சரிங்களா? அதனால் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் உங்கள் சுக்கிரனோட சேர்க்கை ஏற்படுறதுனால திருமணம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். நிறைய வரன் பார்த்துட்டாங்க சார், எவ்வளவோ வரன் பார்க்குறோம், எதுவுமே அமைய மாட்டேங்குது, எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது, நாங்களும் எவ்வளோ அலைஞ்சு தெரிஞ்சு எங்கெங்கேயோ போனோம், எங்கெங்கேயோ ஜாதகம் பார்த்தோம், எவ்வளவோ பரிகாரம் பண்ணோம், என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது, எதுவுமே ஒத்து வர மாட்டேங்குது, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் திருமண வாய்ப்பு கைக்கூடி வரதை உங்களால் பார்க்க முடியும். ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நிச்சயம் பண்ணிடுவீங்க. ஒரு சில பேருக்கு நல்லபடியாக நிச்சயம் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல திருமணம் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். சரிங்களா? ஏன்னா ஒரு சில பேர் தை மாதம்க்கு அப்புறம் நிச்சயம் பண்ணியிருக்கீங்க சிம்மராசினியர்கள். இந்த மாதம் திருமணம் நல்லபடியாக, அந்த தடங்கள் தாமதம் இல்லாமல் நல்லபடியாக திருமணம் நடக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வரன் உங்களுக்கு கைக்கூடி வரதை பார்க்க முடியும். அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் உங்களுக்கு. 9ல் குரு இருக்கார். அதிர்ஷ்டஸ்தானத்தில் குரு இருக்கார். அதிர்ஷ்டம் தேடி வருதுன்னு அர்த்தம். அதனால் கவலைப்படாதீங்க. வேலை கிடைக்குங்க. இந்த மாதிரி வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள், நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் முதலீடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அளவாக முதலீடு போடுங்க, பெரிய அளவுக்கு முதலீடு போட்டு மாட்டிக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா 10ஆம் அதிபதி சனியோட போய் சேர்றாரு, இருட்டுக்குள்ளே போய் சேர்றாரு, கவனமாக இருக்கணும். ராசிநாதன் இருட்டுக்குள்ளே போகிறனால, இருள் கிரகத்தோடு சேர்றதுனால கவனமாக எதாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட்டுக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். சிம்மராசினியர்கள் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன பாதத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன தசாபுத்தி உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு, அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, நன்மை செய்யுமா தீமை செய்யுமா, உங்களோட தலையெழுத்து எப்படி போயிட்டுருக்கு, உங்கள் விதி எப்படி போயிட்டுருக்கு, இது உங்கள் ஜாதகம் பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். பொதுவாகவே சிம்மராசிக்கு வந்து பாருங்கள், பொதுவாக நம்ம மாத பலனோ இல்லை வருட பலனோ பார்க்குறதுல பொதுவாக பார்த்துட்ருக்கோம். ஜென்ரலாக எல்லாத்துக்கும் பார்த்துட்ருக்கோம். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பேர் சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடுறது. அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன வர வாங்கிட்டு வந்திருக்காங்க, என்ன அமைப்பில் பிறந்திருக்காங்க, என்ன கிரகத்தோட தாக்கத்தில் பிறந்திருக்காங்க. நவகிரகங்கள் தான் மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்குது. நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அப்போ என்ன கிரகம் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, இப்போ உங்களுக்கு என்ன சாதகமான தசாபுத்தியா பாதகமான தசாபுத்தியா, 6ஆம் அதிபதியா 8ஆம் அதிபதியா, லக்னத்துக்கு திரிகோணாதிபதியா கேந்திராதிபதியா, இதெல்லாம் பார்த்தாதாங்க நம்ம சொல்ல முடியும். அப்போ உங்களுக்கு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்க நவகிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, ஸோ உங்களுக்கு சப்போர்ட் செய்யுமா சப்போர்ட் செய்யாதா, இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம 100% நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் விதி ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க.
அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்போ நல்லா இருப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, நல்ல காலம் உங்களுக்கு எப்போ பிறக்க போகுது, எப்போ விடிவு காலம் பிறக்கும், எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.